ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம 11th காமர்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் காமர்ஸ் இன் தி சப் கான்டினென்ட் அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காமர்ஸ்னால் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். காமர்ஸ்ன்றது ஒரு ப்ராடரான கான்செப்ட். அது வந்து ஜஸ்ட் ஒரு பையிங் அண்ட் செல்லிங், பொருளை வாங்குறது விற்கிறது அது மட்டும் கிடையாது. ஒரு மேனுஃபேக்சரர் அவங்களோட ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணதுலேருந்து அது கன்சியூமர் கையில் போய் ரீச் ஆகிற வரைக்கும் நடுவில் இருக்க எல்லா ப்ராசஸுமே காமர்ஸ் தான் சொல்லுவாங்க. அதாவது நடுவில் இப்போ ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவைப்படும், அதை சேர்த்து வைக்கிறதுக்கு வேர்ஹவுஸ் தேவைப்படும், அதை அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம ஏஜென்சியை ரீச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லை பேங்க்கை வந்து ரீச் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி நடுவில் இருக்க எல்லா ப்ராசஸுமே வந்து காமர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அதுக்கான மீனிங் என்னன்னு பார்க்கலாம். வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போர் செயின். இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அடுத்தவங்க பொருளையும் நம்ம பொருள் போல பாதுகாத்து அதை வந்து ட்ரேட் பண்ணணும், அதுதான் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து அவங்களுக்கான பொருளை பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது டேமேஜான ப்ராடக்ட் இருக்கக்கூடாது, டிஃபெக்டான ப்ராடக்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கும்போது நம்ம அடுத்தவங்களுக்கு சேல் பண்ணும்போதும் டிஃபெக்டான ப்ராடக்டை கொடுக்கக்கூடாது, டேமேஜான ப்ராடக்டை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நல்ல பொருளை கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அது இன்னொருத்தவங்களுக்கு போய் சேரக்கூடிய பொருளாக இருந்தாலுமே நம்ம வந்து நம்ம பொருள் போல் பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்ட்டு இது வந்து பிஸ்னஸ் மேனுக்கு, ட்ரேட் பண்ணவங்களுக்கு, பண்றவங்களுக்கு திருவள்ளுவர் சொல்கிற ஒரு அட்வைஸ். ஓகேவா? சரி, வாங்க இன்ட்ரடக்ஷனுக்குள்ளே போகலாம். காமர்ஸ் ஹாஸ் பீன் இன் ப்ராக்டிஸ் சின்ஸ் time immemorial. It is a part and parcel of human life, whether it is a king or a common man. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, காமர்ஸ்ன்றது ஒரு டைம் இம்மெமோரியல்ல இருந்து இருக்குது. அதாவது ஒரு மனுஷனுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தே காமர்ஸ் இருக்குது. அதுவும் ஒரு ராஜாவாக இருந்தாலும் சரி, நம்மள மாதிரி ஒரு காமன் மேனாக இருந்தாலும் சரி, காமர்ஸ் வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு பார்ட் அண்ட் பார்சல், அதாவது பிரிக்க முடியாத ஒன்றா ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு, it emerged as an economic activity mainly as barter system, which means exchange of goods for goods. அதாவது இந்த காமர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னா என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம என்னென்னலாம் செய்கிறோமோ அதெல்லாம் தான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் காமர்ஸ். அது அப்படியே வந்து சேஞ்ச் ஆகி பேட்டர் சிஸ்டமாக மாறிச்சு. அப்போது பேட்டர் சிஸ்டம்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். இது தமிழில் வந்து பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறது தான். அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் ஃபார் குட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எனக்கு வந்து மில்க் வேணும், என்கிட்ட நிறைய ரைஸ் இருக்குது. ஓகேவா? ஆப்போசிட் பர்சன் வந்து நிறைய மில்க் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ரைஸ் தேவைப்படுது. அப்போது நான் என்ன பண்ணுவேன், அவங்கக்கிட்ட இருந்து மில்கை வாங்கிட்டு என்கிட்ட இருக்க ரைஸை அவங்கக்கிட்ட கொடுப்பேன். ஸோ இதில் வந்து ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற சொல்லப்படுற மணி வந்து இன்வால்வ் ஆகலை. கரெக்டாக? ஸோ ஜஸ்ட்டு ஒரு பொருளை கொடுத்து நம்ம இன்னொரு பொருளை வாங்குகிறோம். இதுதான் வந்து பேட்டர் சிஸ்டம், பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இட் வாஸ் ஸோ கம்ஃபர்டபுள் ஃபார் நெய்பரிங் வில்லேஜஸ், ஸ்டேட்ஸ், ஈவன் கண்ட்ரீஸ் டு ப்ராக்டிஸ் barter in the absence of a medium of exchange in the form of money today. அதாவது இன்னைக்கு இருக்கிற மாதிரி மணி வந்து அன்னைக்கு இல்லை. கரெக்டாக? அந்த மாதிரி மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து இல்லாத காலத்தில் பேட்டர் சிஸ்டம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. யார் கூடலாம் நம்ம அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னா வில்லேஜஸ்ஸு, ஸ்டேட்ஸு, மற்ற கண்ட்ரீஸ் கூட இந்த பேட்டர் சிஸ்டம் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி கம்ஃபர்டபுளாக இருந்த பேட்டர் சிஸ்டம் நடுவில் ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சொல்லப்படுற மணி வந்து இன்வால்வ் ஆகுது. ஓகேவா? ஸோ அது எப்படி நம்ம பார்ப்போம். However, the concept of money occupied its predominance when scarce resources were to be either exchanged between parties in need or countries in demand, and over a period of time, barter economy took the dimension of monetary economy, where money was used as a medium of goods and services. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சொல்லப்படுற மணி வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. எதனாலனா ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ் உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, அதாவது நம்மக்கிட்ட பற்றாக்குறையாக இருக்கிற பொருள் தான், நமக்கு தேவைப்படுற பொருள் நம்மக்கிட்ட இல்லாதது தான் நம்ம வந்து ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு 10 kgs ரைஸ் இருக்குது, ஆனால் எனக்கு தேவைப்படுற பொருளுமே 10 kgs ரைஸ் தான். அப்போனா என்னோட தேவையும் என்கிட்ட
என்கிட்ட இருக்க பொருளுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. இன்கேஸ் எனக்கு வந்து 10 கேஜி ரைஸ் தேவைப்படுற இடத்துல நான் ஒரு 6 கேஜி தான் ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு பேலன்ஸ் இருக்க 4 கேஜி வந்து ஸ்கேசிட்டி ரிசோர்ஸஸ் எனக்கு வந்து பற்றாக்குறையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பற்றாக்குறையாக இருக்கும் பொழுது எனக்கு வந்து அங்கே மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லப்படுற மணி வந்து இன்வால்வ் ஆகுது. ஓகேவா? ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா பேட்டர் எக்கனாமி வந்து மாறி மானிட்டரி எக்கனாமி அப்படின்ற ஒரு புது டைமென்ஷன் உருவாகுது. The growth of civilization witnessed the rise and fall of many dynasties, but still the course of commerce activities continued further and further, not only within the country but also between the nations of the world. இந்த மாதிரி நிறைய டைனாசிட்டிஸ், அதாவது நாகரிகம் வளர வளர நிறைய டைனாசிட்டிஸ் அரசு வம்சங்கள் வந்து வருது போகுது. ஆனால் காமர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் நிற்கவே இல்லை. ஓகேவா? நாட்டுக்குள்ளே மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரீஸ்க்கு இடையிலையும் எல்லா நாட்டுக்கு இடையிலையுமே வந்து இந்த காமர்ஸ்ன்றது பயங்கரமாக வளர ஆரம்பிச்சுது. இன்றைக்கே நம்ம பார்க்கலாம், நிறைய கண்ட்ரீஸ்க்கு நடுவில் நிறைய வார் நடக்குது. ஆனாலும் அந்த காமர்ஸ் ஆக்டிவிட்டி அப்படின்ற சொல்லப்படுற அந்த ட்ரேட் ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரது வந்து நிற்கவே இல்லை. கரெக்டாக நம்ம ஆயிலை வந்து வாங்குகிறோம், கேஸை வாங்குகிறோம் அப்படின்ற நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அப்போ அந்த காமர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் நிற்கவே இல்லை. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, however, தமிழ்நாடு reminded to be the founder of trade and commerce both within and outside as evidenced in various ancient literatures like சங்கம். ஓகேவா? இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம தமிழ்நாடு தான் இந்த ட்ரேட் அண்ட் காமர்ஸ்க்கு ஒரு ஃபவுண்டர் மாதிரி இருந்திருக்கு. நாட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி நாம தான் ஒரு முன்னோடியாக இருந்தோம். இதுக்கு நம்ம ஏன்ஷியன்ட் சங்கம் லிட்ரேச்சர் தான் ஒரு பெரிய எவிடன்ஸாக இருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? The whole of commerce activity emerged from barter system into a multi-dimensional and multi-faceted scientific system consisting of courses like monetary system, mail order business, hire purchase system, installment purchase system and so on. அதாவது இந்த காமர்ஸ் ஆக்டிவிட்டி வந்து வெறும் பேட்டர் சிஸ்டமில் ஆரம்பித்து இப்போ ஒரு சயின்டிஃபிக் சிஸ்டமாக வந்து வளர்ந்து நிற்குது. அதுக்கு நமக்கே தெரியும். கரெக்டாக? இது வந்து இப்போ நிறைய விஷயங்கள் வந்து வந்துடுச்சு. அது என்னென்ன சொல்கிறாங்கன்னா, மானிட்டரி சிஸ்டம், அதாவது நம்ம பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறது விற்கிறது, அதுதான் மானிட்டரி சிஸ்டம். நெக்ஸ்ட்டு மெயில் ஆர்டர் பிஸ்னஸ், அதாவது ஒரு போஸ்டல் மூலமாக இல்லை மெயில் மூலமாக நம்ம ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் மெயில் ஆர்டர் பிஸ்னஸ். அதுக்கப்புறம் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம், அதாவது நம்ம அந்த ப்ராடக்டை நம்ம முன்னாடி வாங்கிப்போம், ஆனால் அதுக்கான பேமெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மந்த்லி பே பண்ணுவோம். ஓகேவா? அதுதான் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம். ஆனால் இந்த ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் இந்த ஓனர்ஷிப் வந்து நம்ம லாஸ்ட் பேமெண்ட் பே பண்ணும்போது தான் அந்த ஓனர்ஷிப் வந்து அந்த செல்லர்கிட்ட இருந்து கஸ்டமர் கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம், அதாவது இதுதான் நம்ம இஎம்ஐன்னு சொல்லுவோம். இதுவும் அப்படிதான். ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டு மந்த்லி நம்ம அதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணுவோம். ஆனால் இஎம்ஐயில் ஓனர்ஷிப் வந்து நம்ம அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுற அந்த டைம்லேயே அந்த கஸ்டமருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய மல்டிஃபேஸ்டடாக மாறிடுச்சு நம்ம காமர்ஸ் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா? In a technology-driven society, today, again, the course of commerce activities is heading for a cashless system through e-commerce, which means business activities enabled through electronic modes like online trading, mobile banking and e-marketing. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது நம்ம வந்து ஒரு டெக்னாலஜி பேஸ்டு ட்ரிவன் சொசைட்டியாக மாறிட்டு இருக்கோம். அதனால் இப்போ என்ன மறுபடியும் ஒரு மாற்றம் நடக்குதுன்னா, அதாவது பேட்டர் சிஸ்டம் இருந்தது, அதுலேருந்து மானிட்டரி சிஸ்டம் வந்துச்சு. இப்போ இந்த மானிட்டரி சிஸ்டமும் எக்கனாமியும் மாறி இப்போ நம்ம வந்து கேஷ்லெஸ் சிஸ்டம் நோக்கி போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி அதில் தான் நம்ம இருக்கோம். அதுதான் சொல்கிறாங்க, கேஷ்லெஸ் சிஸ்டமில் இருக்கோம். இந்த கேஷ்லெஸ் சிஸ்டம் தான் நம்ம காமர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது எல்லா பேமெண்ட்டும் எலக்ட்ரானிக் மோட்லேயே நடக்கிறது தான் காமர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன் ட்ரேடிங், நம்ம இப்போ நிறைய வெப்சைட் இருக்குது. கரெக்டாக? அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ அப்படின்லாம் வந்து நிறைய வெப்சைட் இருக்குது. அது மூலமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது தான் ஆன்லைன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறோம். மொபைல் பேங்கிங், இப்போ நம்ம ஒருத்தருக்கு அமௌண்ட் பே பண்ணோன்னா நம்ம நிறைய ஆப்ஸ் வச்சுருக்கோம். அதாவது ஜிபே, ஃபோன்பே, அதுக்கப்புறம் பீம், யூபிஐ, அந்த மாதிரி நிறைய வச்சுருக்கோம். கரெக்டாக? ஸோ இதுதான் மொபைல் பேங்கிங். அப்புறம் மார்க்கெட்டிங், ஃபர்ஸ்டெல்லாம் நம்ம ஒரு மார்க்கெட்டிங், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு டெலிவிஷனில் பண்ணுவாங்க, இல்லை பேப்பரில், நியூஸ் பேப்பரில் பண்ணுவாங்க, இல்லை சின்ன சின்ன பேம்ப்ளெட்ஸ் கொடுப்பாங்க, இல்லை நம்ம ரோடெலாம் பார்க்கும்போது தெரியும்
போஸ்டர்லாம் ஓட்டியிருப்பாங்க கரெக்டாக. ஆனால் இப்போ அதெல்லாமே அதிகமாக குறைஞ்சி எல்லாமே இன்டர்நெட் மூலமாகவே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூடியூப்பில் பார்க்கும் போதே தெரியும் நமக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸோ இதெல்லாம் தான் இ-மார்க்கெட்டிங். ஸோ நெக்ஸ்ட்டு, இன் திஸ் கான்டெஸ்ட் இட் இஸ் ஆல் த more important for any student to learn the historical background of the growth and development of commerce in the country in general and in Tamil Nadu in particular. இப்போ இருக்கிற காமர்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஸ்டூடெண்ட்டாக நமக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தெரியணும். அதுவும் நம்ம கண்ட்ரியில் காமர்ஸ் எப்படி க்ரோத் ஆச்சுன்னு மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் அந்த க்ரோத்து டெவலப்மெண்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அதுவும் தெரிஞ்சுக்கணும். அதை தான் பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. An attempt is made in this chapter to explain such a history so as to ascertain the magnitude of commerce today. இன்னைக்கு இந்த காமர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய மேக்னிடியூட், அதாவது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சாப்டரில் நம்ம ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, the earliest trading population of India was Indus Valley people who used the word trade. The word வாணியம் or வாணிபம் would have had a Dravidian origin. அதாவது இந்தியாவிலேயே ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பிஸ்னஸ் பண்ண ஏர்லியஸ்ட் ட்ரேடிங் பாப்புலேஷன் யாருன்னு பார்த்தா அது வந்து இண்டஸ் வேலி பீப்புள் தான். அதாவது சிந்து சமவெளியை சேர்ந்த மக்கள் தான். ஓகேவா? அப்படி அவங்க ட்ரேடுன்ற வார்த்தையை அவங்க தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த வாணிகம் வாணிபம் அப்படின்ற ரெண்டு வார்த்தையுமே வந்து திராவிடியன் ஆரிஜின்லேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? So next, the early Tamils produced their products in their lands and bartered their surplus. That is how trade came into existence. ஆரம்ப காலத்தில் நம்ம தமிழ் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட நிலத்துல வந்து விளையிற ப்ராடக்ட்ஸ் அந்த கூட்ஸ் எல்லாம் வந்து உற்பத்தி பண்ணாங்க கரெக்டாக. அதில் அவங்களுக்கு தேவையானது தவிர மிச்சம் இருக்கிறது, அதாவது சர்ப்ளஸாக இருக்கிறது தான் பேட்டர் பண்ணாங்க. அதாவது பண்டமாற்று முறையில் அடுத்தவங்களுக்கு கொடுத்தாங்க. இப்படி தான் வந்து ட்ரேடுன்ற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸிஸ்ட் ஆச்சு, உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. த வேர்ட் வாணிகம் ஹேஸ் பீன் வைட்லி யூஸ்ட் இன் சங்கம் லிட்ரேச்சர் லைக் புறநானூறு அண்ட் திருக்குறள். அதாவது இந்த வாணிகம் என்ற வார்த்தையே நம்ம சங்கம் லிட்ரேச்சரில் புறநானூறு அப்புறம் திருக்குறள் இருக்குல்ல அதில் தான் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்களாம். இதை நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தோம் ஒரு திருக்குறளில், அதில் வாணிகம் சேவா இருக்குது அப்படின்னு தான் அந்த திருக்குறள் ஸ்டார்ட் ஆச்சு. இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி காமர்ஸை பற்றி நிறைய தமிழ் மக்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, அவங்க ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு, த தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் அழகர்மலை, புகழூர், மாங்குளம் அண்ட் ஸ்ரீலங்கா illustrate the fact that trade in gold, oil, plough, cloth, etc. was conducted during the early age. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அழகர்மலை, புகழூர், மாங்குளம் அப்புறம் வந்து இந்த ஸ்ரீலங்காவில் கிடைச்ச தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்னா தமிழில் கல்வெட்டுகள், இதெல்லாம் வந்து எதை நமக்கு சொல்லுதுன்னா அந்த காலத்தில் தங்கம், எண்ணெய், அப்புறம் வந்து ப்ளவுனா ஏர், ஓகேவா, அந்த ஏரு அப்புறம் கிளாத்ஸு இதெல்லாம் வச்சு தான் ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. Trade in Sangam period was both internal and external, but it was conducted by means of barter. அதாவது சங்க காலத்தில் நம்ம ட்ரேட் பண்ணதான் பார்த்தோம் கரெக்டா. அது வந்து இன்டர்னலாகவும் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டர்னலாகவும் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்டர்னல்னா நம்ம நாட்டுக்குள்ளேயே நம்ம ட்ரேட் பண்ணுறது, எக்ஸ்டர்னல்னா வெளியில் இருக்க மக்கள் கூட வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கூட ட்ரேட் பண்ணுது. நம்ம அப்போவுமே ட்ரேட் பண்ணும்பொழுதே என்னன்னா அவங்க பண்டமாற்று முறை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது பேட்டர் சிஸ்டமாக தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்பயும் அவங்க மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, த ட்ரேட் வாஸ் ஒன் ஆஃப் த மேஜர் மீன்ஸ் ஆஃப் லிங்கிங் வேரியஸ் ரீஜன்ஸ் இன் தி மிடிவல் பீரியட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரேடு தான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வந்து இருந்திருக்கு. எதுக்கு? நம்ம நிறைய இடத்துல இருக்க மக்களை, நிறைய பிளேஸில் இருக்க மக்களை ஒரே இடத்துல ஒருத்தர் மீட் பண்ணுறதுக்கு ஒரு மேஜர் மீன்ஸாக இருந்தது வந்து மிடிவல் பீரியட் தான். நமக்கே ஆல்ரெடி தெரியும் இந்தியாவில் வந்து ட்ரேட் பண்ண வரும்னு சொல்லிட்டு தான் போர்ச்சுகீஸு, டச்சு, அப்புறம் பிரிட்டிஷ் பீப்புள் எல்லாமே வந்தாங்க கரெக்டாக. ஸோ அப்படி தான் அவங்க வந்து நம்ம இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. நம்ம அதுக்கப்புறம் அங்கே வந்து நிறைய அவங்களுக்கு வேலை செய்யறதுக்காக நம்ம இங்கேருந்து போய் அந்த மாதிரி நிறைய இடத்த நமக்கு வந்து தெரிய வந்தது. ஸோ ஒருத்தர் நம்ம லிங்க் ஆக ஆரம்பித்தோம். Sangam work refers to great traders, their caravans, security forces, markets, marts and guilds of such great traders.
ஸோ சங்ககால இலக்கியங்கள், அதாவது சங்கம் ஒர்க் என்ன சொல்லுதுன்னா, பெரிய பெரிய ட்ரேடர்ஸை பற்றியும் அவங்க கூட்டமாக போகிறதுக்கு யூஸ் பண்ண அந்த கேரவன்ஸ், அதாவது அந்த குட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம பெரிய பெரிய வண்டியிலலாம் போகிறாங்கல்ல, ஸோ அதுதான் கேரவான்ஸ். அதுக்கப்புறம் அவங்க பாதுகாப்பாக போகிறதுக்கான செக்யூரிட்டி ஃபோர்ஸு, அவங்களோட மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்க ப்ராடக்டை வச்சுக்கிறதுக்கான அந்த பிளேசஸ், அந்த மார்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஓகேவா, அதாவது வேர்ஹவுஸ் மாதிரி, அந்த மாதிரி அது வந்து எப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க இப்போ அந்த ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு யூனியன் மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து கில்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பற்றியும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இதில் சங்கம் லிட்ரேச்சரில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, த இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் which the then hilly tribes offered to their neighbors in exchange were honey and roots and fruits, while pastoral people offered cattle, milk and milk products. Cattle served as money for some times. During the same period, most of the inland trade was done in as a medium of exchange under barter mode. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹில்லி ட்ரைப்ஸில், அதாவது மலைவாழ் மக்கள் வந்து அவங்கக்கிட்ட இருந்த ஹனி, அந்த ரூட்ஸ், கிழங்குகள், இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் பாஸ்ட்ரல் பீப்புள் அப்படின்னு சொல்லப்படுற ஆடு மேய்க்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கும் அந்த கேட்டல்ஸ் தானே, அந்த கேட்டல்ஸு, அப்புறம் அதுலேருந்து கிடைக்கிற மில்க்கு, அப்புறம் மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அந்த பீரியடில் கொஞ்ச காலத்துக்கு இந்த கேட்டல்ஸே வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருந்துச்சான். இப்போ எப்படி நம்ம மணி யூஸ் பண்ணுறோமோ, அந்த காலத்தில் கேட்டல்ஸ் வந்து மணி மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ அதே மாதிரி இன்லேண்ட் ட்ரேடில் அதிகமாக உப்பு தான் வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருந்திருக்கு. அதாவது நமக்குள்ளேயே நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து ஒரு பொருளை வாங்கணும்னா அப்போ வந்து உப்பு தான் வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு மூட்டை வந்து அரிசி வேணும்னா நான் ஒரு மூட்டை உப்பு கொடுத்தா அவங்க எனக்கு ஒரு மூட்டை அரிசி கொடுத்துருவாங்க ஓகேவா. இப்போ எனக்கு ஒரு மூட்டை கோதுமை வேணும்னா நான் ஒரு மூட்டை உப்பு கொடுத்தா அவங்க எனக்கு கோதுமை கொடுத்துருவாங்க ஓகேவா. இப்படி தான் வந்து காமர்ஸ் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுறது கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகுது. அப்புறம் பேடி டூ சர்வ்ட் அஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் எ சர்டன் பீரியட். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், சால்ட்டு, கேட்லும் வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேடி அப்படின்றது நெல் ஓகேவா, அது கூட வந்து கொஞ்சம் காலத்துக்கு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக பயன்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் வாஸ் டிபெண்டன்ஸ் அண்ட் இன்டர்டிபெண்டன்ஸ் அமாங் த பீப்புள் இன் மேட்டர்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். இந்த பேட்டர் சிஸ்டம், இந்த மாதிரி பேட்டர் சிஸ்டம் இருக்கிறதால என்னாச்சுன்னா, நம்ம ஒருத்தரை சார்ந்து ஒருத்தர் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் மக்களுக்கு வருது. அப்போ அவங்களுக்குள்ள நிறைய இன்டர்டிபெண்டன்ஸ், அந்த புரிதல் வந்து ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு அந்த காலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டர் சிஸ்டம் cemented the relationship internally, while coins were used later for the purpose of exchange of goods in external trade. இந்த மாதிரி பேட்டர் சிஸ்டம் வந்து நம்ம நாட்டுக்குள்ள இருக்க மக்கள்கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை சிமெண்டட்னா உறுதி பண்ணிச்சு, உறுதி அப்படின்னு அர்த்தம். காலப்போக்கில் நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக ட்ரேட் பண்ணும்போது, அதாவது நம்ம வெளிநாட்டு மக்களோட ட்ரேட் பண்ணும்பொழுது அங்கே வந்து தான் காயின்ஸ்ன்ற விஷயத்த நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ சிம்பிளாக வந்து இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டை சொல்லணும்னா, முதல்ல ஒரு பொருளை கொடுத்தோம் கரெக்டாக, பேட்டர் சிஸ்டம்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக என்ன பண்ணோம், உப்பு, நெல், அதுக்கப்புறம் கேட்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம். கடைசியாக நம்ம வெளிநாட்டு மக்களோட எக்ஸ்டர்னலாக ட்ரேட் பண்ணுறதுக்காக காயின்ஸ் வந்து உள்ளே வருது. ஸோ இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.